குட் மார்னிங். ஆடியோ, வீடியோ 2மே கிளியரா இருக்கா? எஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் 4 ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபுட்டுனா என்ன அண்ட் தென் எல்லா நியூட்ரியன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து பேலன்ஸ்டு டயட் வரைக்கும் நேற்று நம்ம முடிச்சிருந்தோம். கரெக்டா? ஸோ பேலன்ஸ்டு டயட் வரைக்கும் நேற்று நம்ம முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ஹெல்த் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, சாப்பிடுற சாப்பாடு மட்டும் வந்து பத்தாது. ஹெல்த் கூட வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓகே, ஸோ ஹெல்த்னா நம்ம என்ன நினைச்சிருக்கோம் இது வரைக்கும்? ஜஸ்ட் வந்து பாடி பாடி வந்து நல்லா இருக்கு, அப்புறமா வந்து எந்த டிசீஸும் இல்ல, ஆக்டிவா இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஹெல்த்தி பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா ஹெல்த்தோட மீனிங் அதுவே இல்ல. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரியல் ஹெல்த்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஐ திங்க் ஸோ எல்லாரும் வந்து அவங்களுடைய ஹோம்ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஒன் மினிட் இருங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஹோம்ஒர்க் வந்து எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ண சொன்னேன் அண்ட் தென் லெக்சர் லேர்ன் பண்றது அது டெய்லி உங்களுடைய ஹோம்ஒர்க் தான். ஸோ ஜஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணா மட்டும் பத்தாது. அன்னைக்கு என்ன படிக்க வச்சாங்களோ அது நீங்க புக் வந்து நீங்க படிக்கணும், மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும், லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் பாசிவா வந்து கேட்டுட்டு இருப்போம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா வந்து அது வந்து நம்மளுடைய மைண்ட்ல வந்து நிக்கிறதுக்காக நம்மளுக்கு மெயினா வந்து என்ன தேவை நம்மளுக்கு? அது வந்து நம்ம மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இன்னைக்கு லெக்சர்ல படிக்க வைக்கிறது அன்னைக்கு நைட்டோ இல்லைன்னா வந்து ஈவினிங்கோ எந்த ஃப்ரீ டைம் இருக்கோ ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணி அது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருங்க. ஓகே, ஸோ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா பிஒய்க்யூ பிடிஎஃப் வந்து முன்னாடியே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸாம் இப்போ லெசன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ஓகே, அப்போதான் வந்து நம்ம ஒரு ஒரு டாபிக்கும் பண்ணும்போது டெய்லி நீங்க அத நீங்க வந்து வீட்ல வந்து படிப்பீங்க. சோ அப்பதான் வந்து நீங்க வீட்ல வந்து ஒரு வாட்டி லெக்சர் முடிஞ்ச உடனே, இந்த லைவ் கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்க வந்து அத ரிவைஸ் லேர்ன் பண்ணுவீங்க. லேர்ன் பண்ணிட்டு அப்பவே நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அப்ப என்ன ஆயிடும்? உங்களுடைய மெமரி வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். ஓகே, சோ நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாபிக் உடைய பேர் என்னதுன்னா, வாட் இஸ் ஹெல்த் அண்ட் டிசீஸ்? ஹெல்த்னா என்ன, அப்புறமா டிசீஸ்னா என்ன, அது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து ஹெல்த்னா வந்து சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹெல்த்னா என்ன சொன்னேன் உங்களுக்கு? பாடி வந்து நல்லா இருக்கு அண்ட் தென் வந்து எந்த டிசீசஸும் இல்லைன்னா அதான் ஹெல்த், அதான் ஒரு ஹெல்த்தி பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் அதான் நினைச்சிட்டு இருக்கோம். அதான் ஒரு காமன் பீப்புளுடைய மைண்ட். கரெக்டா? ஆனா வந்து ரியலா ஹெல்த் என்ன தெரியுமா? நம்ம பிசிக்கலா கூட நல்லா இருக்கணும், அதுவும் ஒரு பார்ட் தான். ஆனா மென்டல், நம்ம மைண்ட் மூலமாவும் நல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பிசிக்கலா நல்லா இருக்காங்க, உடம்புல எந்த டிசீஸும் இல்ல, நல்லா இருக்காங்க. ஆனா அவங்க மென்டலி அஃபெக்டடா இருக்காங்க. ஓகே, ஏதாவது ஒரு ஃபைட் நடந்தோ இல்ல ஏதாவது ஒரு இதனால ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்கன்னா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதே இடத்துல தான் உட்கார்ந்துருப்பாங்க. சாப்பிட தோணாது, தூங்க தோணாது, எதுவுமே லிட்டரலா எதுவுமே பண்ண மாட்டாங்க. எந்த ஃபங்க்ஷனிங்கும் பண்ண மாட்டாங்க. அப்பனா அது கூட அவங்க என்னது? அவங்க ஹெல்த்தியாவா இருக்காங்க? அவங்கள அன்ஹெல்த்தி தான் நம்ம சொல்லுவோமே. ஓகே, ஜஸ்ட் டிசீஸ் இல்லாம ஏதாவது பாடியில இருந்து எதுவுமே இல்லாம இருந்தா மட்டும் ஹெல்த் இல்ல. நம்ம பிசிக்கலாவும் நல்லா இருக்கணும், மைண்ட் மூலமாவும் நல்லா இருக்கணும், அப்புறம் மத்தவங்க கிட்ட சோஷியலாவும் நல்லா இருக்கணும். அதான் வந்து ஹெல்த். இதுதான் வந்து நம்மளுடைய WHO. இதோடைய ஃபுல் ஃபார்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஹைலி சஜஸ்ட் பண்றது என்னதுன்னா, ஒரு டைரி மாதிரி எடுத்துக்கோங்க. அதுல வந்து சயின்டிஸ்ட் நேம் எல்லாம் வந்துச்சுன்னா அப்பவே டெய்லி அந்த டைரி வச்சுக்கோங்க கையில.
டைரியோ நோட்டோ உங்க உங்க பக்கத்துலயே வச்சுக்கோங்க. உங்க கிளாஸ் நடக்கும் போது என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க போன்ல பாக்குறது இருந்தாலும், லேப்டாப்ல பாக்குறது இருந்தாலும், ஏதாவது ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறது இருந்தாலும் அது வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குனால உங்களுக்கு தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா நோ ப்ராப்ளம், நீங்க அப்படியே வந்து ஓப்பனா வந்து கேளுங்க. அதுவே உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பக்கத்துல வந்து உங்களுடைய புக்கு கம்பல்சரி டெய்லி இருக்கணும். ஓகே. சோ கொஞ்ச நாள் வந்து நீங்க எடுப்பீங்க, கொஞ்ச நாள் நீங்க எடுக்க மாட்டீங்க. ஐ நோ அபவுட் தட். ஓகே. ஆனா நீங்க டெய்லி கம்பல்சரியா வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. சோ புக் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பென்சில், பென், ஹைலைட்டர், வாட் எவர் யூ ஹேவ், பெஸ்ட் பென்சில் எடுத்துக்கோங்க. அதுவே வந்து மோர் தென் எனஃப். நீங்க மார்க் பண்ணிக்கிட்டே போங்க. ஓகே. சோ நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு சின்ன ஒரு ரெட் கலர் ஸ்டார் மாதிரி போடுங்க, இல்லைன்னா வந்து எல்லோ கலர் ஸ்டார் மாதிரி போடுங்க. அண்ட் தென் பக்கத்துல ஒரு சின்ன டைரி மாதிரி வச்சுக்கோங்க. அதுல வந்து அப்போ அந்த லெசன்ல சயின்டிஸ்ட் வரும்போது நீங்க எழுதிருங்க சயின்டிஸ்ட் இயர் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லி எழுதிட்டா முடிஞ்சிச்சு. ஓகே. நம்ம மொத்தமா வந்து இது பண்றதுக்கு முன்னாடி நீங்க வரும்போதே டக்கு டக்குன்னு எழுதிக்கிட்டே போனா ப்ராப்ளம் இல்ல. சோ இப்ப இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நம்ம பாஸ்ட் பத்தி நினைக்க தேவையே இல்ல, பிரசன்ட்ல வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைங்க. ஓகேங்களா? அப்புறம் ஃபுல் ஃபார்ம்ஸ் எழுதிக்கோங்க. இந்த 2 விஷயமே வந்து நீங்க தனியா வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எக்ஸாம் டைம்ல அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ தெரியாது, எக்ஸாம் டைம்ல தான் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. சோ WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஹெல்த் என்ன சொன்னாங்கன்னா, ஹெல்த் வந்து இட் இஸ் அ கம்ப்ளீட் பிசிக்கல், மென்டல், சோஷியல் வெல்பீயிங். பிசிக்கலா, மென்டலா, அப்புறமா சோஷியலா சரௌண்டிங் கூட கூட நம்ம வந்து நல்லா இருக்கும். அதுதான் ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்ட் தானே அது? இவங்க தான் கரெக்டான டெபினிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு டிசீஸ் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு டிஃபார்மிட்டிஸ் இல்லைன்னா மட்டும் அது ஹெல்த் இல்ல. ஓகே. ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு பிசிக்கல், மென்டல், சோஷியல் வெல்பீயிங் எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹெல்த் முடிச்சாச்சு, டிசீஸ் வந்து பார்க்கலாம். டிசீஸ்னா என்ன? நம்ம பாடியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனிங் கரெக்டா இல்ல, மேல் ஃபங்க்ஷனிங் இருக்கு, அதான் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ ஆக்சுவலி டிசீஸோட லிட்ரலி அந்த வேர்டோட மீனிங் என்ன தெரியுமா உங்களுக்கு? நாட் அட் ஈஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் அட் ஈஸ்னா ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து நல்ல ஃபீலிங் இல்ல நம்ம பாடியில. ஓகே. அன்கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீல் பண்றோம், ஈஸியா இல்ல நம்மளுக்கு ஏதாவது பண்றதுக்கு, அதான் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. நம்ம நார்மலான பாடி ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப்டா இருக்கும், நம்ம செய்யற ஆக்டிவிட்டி, நம்ம செய்யற வேலை அஃபெக்ட் ஆகும் டிசீஸ்னால. இதெல்லாம் வந்து நம்ம டிசீஸ்ன்னு சொல்லுவோம். பாடியில ஏதோ மேல் ஃபங்க்ஷனிங் நடக்குது, நார்மல் பாடி ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப்டா இருக்கு, இதுதான் டிசீஸ் உடைய மீனிங். ஓகே. இப்போ என்னென்ன டைப் ஆஃப் டிசீசஸ் இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டெஃபிஷியன்சி டிசீசஸ் வந்து பார்க்கலாம். இங்க இந்த லெசனுக்கு கண்டிப்பா வந்து மத்த டிசீசஸ் தான் நம்மளுக்கு தேவையில்லை. வைரஸ்னால, பாக்டீரியானால, ஃபங்கையால அஃபெக்ட் ஆன டிசீஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம மைக்ரோப்ஸ் லெசன் வந்து படிக்கல, நம்ம நியூட்ரிஷன் லெசன் வந்து படிக்கிறோம். நியூட்ரிஷன்னா கண்டிப்பா வந்து குறைபாடு டிசீசஸ் தான் இருக்கும், டெஃபிஷியன்சி டிசீசஸ் தான் கண்டிப்பா இந்த லெசன்ல இருக்கும். கரெக்ட் தானே? ஏதாவது ஒரு நியூட்ரியன் லேக்கா இருந்தா, சாப்பிடலன்னா ஒழுங்கா, அதனால எந்த டிசீஸ் வருது, அதான் டெஃபிஷியன்சி டிசீஸ். ஓகே. சோ டிசீஸ் காஸ்ட் டியூ டு லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதுதான் வந்து டெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நம்ம என்னென்ன நியூட்ரியன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம்? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர், ரஃபேட்ஸ். இதெல்லாம் கம்மியானா என்ன டிசீஸ் வருதுன்னு பார்க்கலாம், அவ்வளவுதான். சோ இதுல ஒரு வார்த்தை வந்து நான் உங்களுக்கு நல்லா சொல்லிடுறேன். ஒரு டேர்ம் என்னதுன்னா மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வரும். இந்த லெசன்ல மட்டும் இல்ல, நீங்க எங்க பார்த்தாலும் இந்த டேர்ம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் கண்ணுக்கு. ஓகே. உங்களுடைய டெய்லி லைஃப்ல இருக்கட்டும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இருக்கட்டும். மால் நியூட்ரிஷன் என்னதுன்னா லேக் ஆஃப் ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் இன் டயட். இப்ப நீங்க டயட்னா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்ல. ஓகே. எல்லா குரூப்ஸும், எல்லா ஃபுட் குரூப்ஸும் நம்ம சாப்பிடுறோம், ஹெல்த்தியா சாப்பிடுறது ஃபுட்டை தான் வந்து டயட்னு சொல்லுவோம். சோ ஃபுட்ல வந்து நம்ம கரெக்டா நியூட்ரியன்ஸ் எடுக்கலனா, கார்போஹைட்ரேட் மிஸ்ஸிங், இல்லைன்னா புரோட்டீன் மிஸ்ஸிங், இல்லைன்னா விட்டமின்ஸ் மிஸ்ஸிங், இல்லைன்னா மினரல்ஸ் ஏதாவது ஒரு மிஸ் ஆகுதுன்னா அதை மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐ திங்க் சோ. நம்ம ஒரு நாள் ஃபுல்லா வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மேரேஜ்க்கு அந்த மாதிரி எல்லாம் போனா என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஒரு அன்ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிடுவோம், காலையில இருந்து நைட் வரைக்கும் அன்ஹெல்த்தி தான் சாப்பிடுவோம். இதுக்குன்னா அதுலயே வந்து எல்லாமே போயிடுது. கரெக்டா? சோ 1 AM 2 AM சில பேர் சாப்பாடு சாப்பிடுவாங்க நைட்டு, பிகாஸ் ஆஃப் தி ஒர்க் எவ்ரி திங். அப்ப என்ன ஆயிடுது? நம்ம மால் நியூட்ரிஷன் ஆயிடும். இதுக்குன்னா அன்னைக்கு என்ன பண்றோம்? ஒரே வந்து புரோட்டீன்ஸ் தான் எடுப்போம், ஃபுல்லா கார்ப்ஸ் தான் எடுப்போம், சுகர் ஐட்டம்ஸ் அதிகமா எடுப்போம். ஓகே. பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் இந்த மாதிரி மால் நியூட்ரிஷன் நடக்கும், கண்டிப்பா நடக்கும் எல்லாருக்கும்.
ஓகே, இஃப் க்ளோஸ்லி ரிலேட்டடா இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? சோ மால் நியூட்ரிஷன்னால என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்க. பிசிக்கலா ரிட்டார்டடா இருக்கும். பிசிக்கலானா நம்ம நம்ம பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து ரிட்டார்ட் ஆயிடும். ரிட்டார்ட்னா ரொம்ப டயர்ட் ஆயிடும். பிசிக்கலி டயர்ட் ஆயிடும். மென்டலி டயர்ட் ஆயிடும். ஓகே, கண்டிப்பா வந்து நம்ம ஏதாவது ஒரு அந்த மாதிரி போயிட்டு நிறைய ஒரு வீக் ஃபுல்லா வந்து நம்ம ப்ராப்பரா நியூட்ரியன்ஸ் எடுக்காம ரொம்ப அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வீக் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஞ்சம் வந்து நம்ம நம்ம பாடி வந்து அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங் இம்யூனிட்டி இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ரொம்ப வீக் இம்யூனிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா இன்னும் வீக் ஆயிடும். ஓகே, அப்புறமா வந்து பிசிக்கலா டயர்டா இருக்கும். 2 3 நாள் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க நல்லா. அப்புறம் மென்டலா கூட ரிட்டார்ட் ஆயிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து மால் நியூட்ரிஷனோடைய எஃபெக்ட்ஸ். இப்போ நம்ம டெஃபிஷியன்சி டிசீசஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் டெஃபிஷியன்சி டிசீசஸ். ஸோ 3 டைப் ஆஃப் டெஃபிஷியன்சி டிசீசஸ் இருக்கு. ஒன்னு வந்து புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன், PEM அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம WHO பார்த்தோம். இப்போ PEM புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். அப்பனா புரோட்டீன் கார்போஹைட்ரேட் உடைய மால் நியூட்ரிஷன் அது ஒழுங்கா எடுக்கலன்னா வர டிசீஸ். செகண்ட் ஒன் மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ். மினரல் கரெக்டான அமௌண்ட்ல எடுக்கலன்னா அது மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ்ல வரும். தேர்ட் ஒன் விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீசஸ். விட்டமின் ஒழுங்கா எடுக்கலன்னா இந்த மாதிரி டிசீசஸ்லாம் வரும். ஓகே, கார்போஹைட்ரேட் புரோட்டீன் மட்டும் அவங்க கம்பைன் பண்ணி புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் வச்சுட்டாங்க. மினரல் விட்டமின்லாம் தனித்தனியா வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன், PEM. நேத்து தான் உங்களுக்கு வந்து நான் இது எடுத்தேன், PYQ PDF. அதுல பாத்தீங்கன்னா PEMல இருந்து நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் புக்லயும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் டாபிக் PEM. நிறைய கொஸ்டின் PEMல வந்திருக்கு. ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏதாவது புரியலன்னா கண்டிப்பா எனக்கு வந்து கேளுங்க நீங்க. ஓகே, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நோ ஃபியர். ஓகே, ஸோ புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் கண்டிப்பா அந்த ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நோ மேட்டர் வாட். ஸோ இந்த புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னா வந்து மெயின்லி யாருக்கு வந்து இந்த வரும்னா குழந்தைங்க 1 to 5 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் மோஸ்டா இந்த PEM வரும். ஓகே, எதனாலனா ஒழுங்கா வந்து சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடுறதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ் கரெக்டா கிடைக்காது, புரோட்டீன்ஸ் ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்க, புரோட்டீன் கம்மியா சாப்பிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புரோட்டீன்ஸ் அதிகமா சொல்லுவாங்க, புரோட்டீன் சாப்பிடு, புரோட்டீன் நல்லா சிக்கன் மட்டன் சாப்பிட வைப்பாங்க, சாப்பாடு ஒழுங்காவே சாப்பிட மாட்டாங்க. ஓகே, ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. அவங்க ரெண்டுமே கரெக்டா எடுத்துக்கிட்டா எந்த டிசீஸும் வராது, ஹெல்த்தியா இருக்கும் அந்த பேபி. ஓகே, சில பேபிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து புரோட்டீன்ஸ் கொடுத்து கொடுத்து சிக்கன் மட்டன் அதுக்கெல்லாம் வந்து அவங்க டேஸ்ட் கொடுத்து கொடுத்து என்ன ஆகுதுன்னா அவங்க அதுதான் கேட்பாங்களே சாப்பிட. சாப்பாடு கொடுத்தா ஏதாவது தால் ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா அது சாப்பிடவே மாட்டாங்க. சோ இந்த இந்த கேஸ்ல என்ன நடக்குது, புரோட்டீன் அதிகமாயிடுது, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா சாப்பிடுறாங்க. சில பசங்க அந்த சிக்கன் மட்டன் அது சாப்பிடவே பிடிக்காது, சின்ன வயசுல இருந்து கொடுக்க மாட்டாங்க, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா கொடுத்து கொடுத்து வளர்த்துருப்பாங்க. சில பேர் ரெண்டுமே சாப்பிட மாட்டாங்க, புரோட்டீன் கார் ரெண்டுத்துமே சாப்பிட மாட்டாங்க. மோஸ்டா இது இந்த கேசஸ் தான் வந்து இந்த 3 கேஸ் தான் இந்த டிசார்டர் வந்து இந்த டிசீஸ் வந்து வரும். ஓகே, சோ என்னென்ன டிசீஸ் எல்லாம் காஸ் ஆகுதுன்னு பாக்கலாமா PEMல. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு கேட்டகரி, இதுல வர டிசீசஸ் தான் நம்ம பார்க்கலாம். PEM ஒரு கேட்டகரி, அது ஒரு டிசீஸ் இல்ல, இது ஒரு கேட்டகரி. புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் கேட்டகரி. இதுல என்னென்ன டிசீசஸ் எல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மராஸ்மஸ். பேர் என்னது, மராஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மராஸ்மஸ், மராஸ்மஸ் எது வேணாலும் சொல்லுங்க, ப்ராப்ளம் இல்ல, ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டா எழுதிருங்க. ஓகே, ஸோ மராஸ்மஸ் பாத்தீங்கன்னா வந்து எதனால வருதுன்னா டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் புரோட்டீன், ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே, ஸோ புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் அப்புறமா கார்போஹைட்ரேட்ஸ் ஒழுங்கா எடுத்துக்கலன்னா இது வந்து மராஸ்மஸ் வந்து வரும். இது இன்ஃபான்ஸ்க்கு வரும். இன்ஃபான்ஸ்னா யாரு, 1 இயர் பிலோ இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மோஸ்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு குழந்தைய பார்த்த உடனே 1 இயர் குழந்தைய பார்த்த உடனே அவங்களுக்கு எப்படி மராஸ்மஸ் இருக்குன்னு சொல்றதுன்னா இது உங்களுடைய லைஃப்ல கூட இம்பார்ட்டன்ட் ஆகும். உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்க குழந்தைங்களுக்கோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க வந்து சொல்லலாம், மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மராஸ்மஸ்னு ஒண்ணு இருக்கு, அதனால ஒழுங்கா புரோட்டீன், ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கொடுங்க. ஓகே, அவங்க நீங்க பார்க்கலாம், செக் பண்ணலாம், நீங்களே செக் பண்ணலாம்.
இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்களே இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம், உங்களுடைய குழந்தைக்கு வந்து மராஸ்மஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்க எப்படி இருக்கான் பாக்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி தின் பாடி, செம்ம ஒல்லியா இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்கின் இருக்கட்டும், மசில்ஸ் இருக்கட்டும், போன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே அப்படி தின்னா இருக்கும். போன்ஸ்லாம் வெளியில இருந்து நம்மளுக்கு தெரியும் விசிபிளா. ஓகே, ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க குழந்தைங்க. அவங்க அவங்க ஓகே. அப்புறமா கண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கும், சங்கர் நைஸ் சொல்லுவாங்க. என்ன ஆச்சு குழந்தை கண்ணு எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் சங்கர் நைஸ். ஓகே, அப்படியே அந்த கண்ணுடைய எலும்பு எல்லாம் தெரியும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபோல்டட் ஸ்கின். ஸ்கின் அப்படியே ஃபோல்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும், ஃபோல்ட்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகே. அப்புறமா தின் லிம்ஸ், கை கால் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும் பாருங்க. இதுதான் இதுதான் ஒரு மராஸ்மஸ் பேபியோடைய இது. ஓகே. எப்படி இருக்கு, ரொம்ப தின் பாடி இருக்கு. ஓகே. அப்புறமா வந்து வயிறு மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே உப்பிட்டு இருக்கும், ஸ்வாலன் அப்டாமன். அப்டாமன் மட்டும் அப்படியே பெருசாயிட்டு இருக்கும். இதோடைய நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது குழந்தைங்களுக்கு உடம்புலாம் ஒல்லியா இருக்கு, உடம்புலாம் கை கால்ல எல்லாம் வந்து எலும்பு கூடு எல்லாம் தெரியுது, ஆனா வயிறு மட்டும் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பா மராஸ்மஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதிகமா 90% இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, growth ஆக மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. சொல்லுவாங்கல்ல, இன்னும் 1 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை பெருசா இன்னும் grow ஆகவே இல்லை, அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் மராஸ்மஸ்னாலதான். ஓகே, ஒண்ணும் பெரிய டிசார்டர்லாம் இதெல்லாம் இல்ல. டாக்டர் கிட்ட போங்க, சொல்லுங்க என்ன ஆச்சு குழந்தைக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா நீங்க டக்குன்னு போய் சீக்கிரமா வந்து நீங்க என்ன பண்ணிடலாம், சீக்கிரமா டயக்னோஸ் பண்ணிடலாம். ஓகே, போங்க சொல்லுவாங்க டாக்டர்ஸ், இப்படி இதெல்லாம் சாப்பிட வைங்க, ஒண்ணும் இல்ல, பெரிய டிசார்டர்லாம் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கம்மியா எது சாப்பிடுறீங்களோ அதை அதிகமாக்கிட்டாலே போதும், எல்லாமே நார்மல் ஆயிடுவாங்க. ஓகே. அப்புறமா பிஜிஎன் செஸ்ட். பிஜிஎன் இருக்குல்ல, பிஜினுடைய செஸ்ட் மாதிரி இருக்கும், முன்னாடி கொஞ்சம் வந்துட்டு இருக்கும். ஓகே, எலும்புக்குள்ள அப்படியே முன்னாடி வந்து தெரியும். ஓகேங்களா. இதுதான் வந்து ரிப்ஸ் வந்து அப்படியே நல்லா தெரியும், ரிப்ஸ் அப்படியே மேல வந்துட்டு இருக்கும், அப்படியே கண்ணுக்கு தெரியும் நம்ம அவங்களுடைய ரிப்ஸ் எல்லாம். பிசிக்கல் மென்டல் growthலாம் அப்படியே நல்லா அஃபெக்ட் ஆயிடும். ஓகே. ஸ்கின் பிக்மெண்டேஷன் அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ஆப்சென்ட். ஒடமா அதெல்லாம் வராது. ஓகே. இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கவர்ஷிகோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கவர்ஷிகோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால நடக்குதுன்னா டயட்ல ரொம்ப புரோட்டீன் கம்மியா சாப்பிடுறாங்கன்னா. ஓகே, அந்த குழந்தை வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து குடிக்கிறாங்கன்னா ப்ராப்ளமே இல்லை, அவங்களுக்கு எல்லாம் புரோட்டீன்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். ஆனா அது ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா புரோட்டீன்ஸ் எல்லாம் ஒழுங்கா சாப்பாடுல. ஓகே. சோ சாப்பாடுல வந்து ஒழுங்கா புரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்கல, அது அனிமல் புரோட்டீன் கூட இருக்கட்டும், பிளான்ட் புரோட்டீன் கூட இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை, எதுவுமே ஒழுங்கா எடுத்துக்கலன்னா கவர்ஷி கார் வந்து வரும் அவங்களுக்கு. கவர்ஷி ஆர் கார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. இதோடைய சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பாடி வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும், அந்த ஏஜுக்கு அவங்க பாடி வெயிட் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. பெல்லி நல்லா ஸ்வாலனா இருக்கும். ஓகே, இந்த ஸ்டொமக் ஸ்வாலனா இருக்கும். அப்புறமா ஸ்கின்ல பாத்தீங்கன்னா டார்க்கா கொஞ்சம் தோல் தோல் பிரியற மாதிரி வந்து மார்க்ஸ் மாதிரி இருக்கும் ஸ்கின்ல. ஓகே, லிவர் செம்ம பெருசாயிட்டு இருக்கும். அனேமியா இருக்கும், ரத்தம் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடும். ஓகே. அப்புறமா வந்து லூஸ் மோஷன் எப்பவுமே ஆயிட்டே இருக்கும், growth அப்படியே கம்மி ஆயிடும், ஸ்டண்ட் growth. அப்புறமா பசியே எடுக்காது அவங்களுக்கு. ஹேர் கலர் கூட மாறிடுமா, ரெட் கலர்ல மாறிடுமா ஹேர். ஓகே, ஒடேமா வந்துடும். ஒடேமானா என்னது, கை கால்லாம் நல்லா வீங்கிடும். ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதோடைய சிம்டம், காஷிகாருடைய சிம்டம்ஸ். ஓகே. இப்போ நீங்க கேட்கலாம், மேம் இதெல்லாம் சொல்றீங்க, இதுக்கு என்னதான் கியூர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, வெரி வெரி ஈஸி. சாப்பாடுல புரோட்டீன்ஸ் அதிகமாக்கிடுங்க, கார்போஹைட்ரேட்ஸ் நல்லா கொடுங்க, ஃபேட்ஸ் நல்லா கொடுங்க. ஒரே ஒரு கியூர் என்னது, ப்ராப்பர் நியூட்ரிஷன் அந்த குழந்தை கிடைச்சாலே போதும். ஹீ வில் பி ஓகே, ஹீ ஆர் ஷீ வில் பி ஓகே, த பேபி வில் பி ஓகே. ஓகே, ரொம்ப பேசிக். கரெக்டா. சோ அவங்க வந்து நார்மல் ஆயிடுவாங்க. ஓகேங்களா. சோ நம்ம வந்து புக் ரீட் பண்ணலாமா இப்போ. வாட் இஸ் ஹெல்த் அண்ட் டிசீஸ். சோ WHO என்ன சொன்னாங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹெல்த் என்ன சொன்னாங்க,
Health is a state of complete physical, mental, and social well-being, not merely absent of disease. பிசிக்கலா மென்டலா சோஷியலா நல்லா இருக்கணும். ஜஸ்ட் டிசீஸ் மட்டும் இல்லைன்னா மட்டும் ஹெல்த் இல்ல. இது எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டிசீஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். டிசீஸ்னா என்னது? ஏதாவது ஒரு பாடியில மேல் ஃபங்க்ஷன் நடக்குது, ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல. ஓகே, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அத வந்து டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறமா இந்த ஒரு ப்ராப்ளம்னால எல்லா ஃபங்க்ஷன்ஸும் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அதுவும் டிசீஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, டிசீஸோடைய லிட்ரலி என்ன மீனிங்னா நாட் அட் ஈஸ், அதான் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளால வந்து ஈஸியா இல்ல, நம்ம வந்து நல்லா ஃபீல் பண்ண மாட்டேங்கிறோம் நம்மள பத்தி. ஓகே, அதான் வந்து டிசீஸ் சொல்லுவாங்க. ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க. ஜுரம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க மாதிரியா இருக்கு, உடம்புலாம் சூடா இருக்கு, டயர்டா இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து பார்க்கலாம். The disease which occurs due to deficiency of one or more nutrients. ஸோ ஏதாவது ஒரு நியூட்ரியன்ட் எல்லாம் ஒரு நியூட்ரியனுக்கும் மேல 1-2 நியூட்ரியன்ஸ்க்கு மேல வந்து ஒழுங்கா எடுத்துக்கலனா அது கம்மியா குறைபாடுனால வர டிசீசஸ் தான் வந்து டெஃபிஷியன்சி டிசீஸ் சொல்லுவோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்ன நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம டயட்ல. புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின், மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் நான் சொல்லி கொடுத்தல, மால் நியூட்ரிஷன். ஒழுங்கா நியூட்ரியன்ஸ் நம்ம சாப்பாடு இல்லைன்னா அதை மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அந்த கண்டிஷன் பேரு மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. சோ நம்ம கண்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய பீப்புள் வந்து இந்த மால் நியூட்ரிஷனால சஃபர் ஆறாங்க. ஓகே, மோஸ்டா குழந்தைங்க மால் நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பிசிக்கலா கூட அஃபெக்ட் பண்ணும், மென்டலா கூட அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஜஸ்ட் பாடியில மட்டும் விசிபிளா தெரியாது, உங்க மைண்டே ஒரு இடத்துல இருக்காது. ஓகே, ஸோ இந்த டெஃபிஷியன்சி டிசார்டர் 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். இதுல புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் மினரல் டெஃபிஷியன்சி அண்ட் விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீசஸ். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்? புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன், PEM பத்தி நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரெக்டா? சோ ஜென்ரலி பாத்தீங்கன்னா வளர்ற குழந்தைங்களுக்கு இந்த புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் கண்டிப்பா நடக்கும். ஓகே, சரி, இப்போ இத பத்தி அந்த பேரண்ட்டுக்கு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம், என்னது பிஇஎம் பத்தி நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம். அதனால வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவங்க கரெக்டா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா எஜுகேட்டடா இருந்தா. ஓகே, சில பேர் வந்து அவங்க குழந்தைங்களே கேர் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குதான் இதெல்லாம் நடக்கும். ஓகே, குழந்தைங்களை கேர் பண்ண மாட்டாங்க. எதுக்குன்னா அவங்க வேணும்னே கேர் பண்ணாம கூட இருக்கலாம், ஆனா அவங்களுடைய சுற்றுச்சூழல் கூட இருக்கலாம். அவங்க ஒர்க் பண்றாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு ஹவுஸ் மெய்ட் கிட்ட யார்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க குழந்தைகளுக்குலாம், அவங்களுக்குலாம் இந்த கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆனா வந்து சிக்ஸ் மந்த் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து கம்பல்சரி. அப்போதான் வந்து அந்த குழந்தைக்கே வந்து ஃபுல் நியூட்ரிஷன் கிடைக்கும். அப்பதான் எந்த டிசீஸ் வந்து என்ன ஆகும், அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சோ யாருக்கெல்லாம் அந்த பிரெஸ்ட் மில்க் வந்து ஒழுங்கா கிடைக்கலையோ அந்த குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு இந்த பேங்க்ஸ் கூட இருக்கு. நிறைய மதர்ஸ் பாத்தீங்கன்னா, நிறைய லாக்டேட்டிங் மதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா டொனேட் பண்றாங்க அவங்களுடைய பிரெஸ்ட் மில்க். அவங்க வந்து அத யாருக்கெல்லாம் அது ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது, எந்த குழந்தைங்களுக்கு, அவங்களுக்குலாம் அது கொடுக்குறாங்க. ஓகே, சோ எந்த வேல இருந்தாலும் வந்து ரொம்ப டெவலப்டா ஆயிட்டு இருக்கு. சோ 1 to 5 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்க தான் பாத்தீங்கன்னா இந்த டிசீசஸ் எல்லாம் வரும். ஓகே, சோ ஆமா, எதுக்குன்னா நம்ம 6 மந்த் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க ஃபுட் கிட்ட எக்ஸ்போஸ் பண்றாங்க குழந்தைங்களுக்கு. ஓகே, சோ பிஇஎம் வந்து மெயினா ரெண்டு காரணம் தான் பிஇஎம் வர்றதுக்கு. ஒன்னு புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலன்னா, ஒன்னு மிஸ் ஆனாலும் இந்த டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம், புரோட்டீன்ஸ் கம்மியா எடுத்திருக்கோம், புரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்திருக்கோம், கார்ப்ஸ் கம்மியா எடுத்திருக்கோம், இதெல்லாம் ஒரு கேஸ் தான். சோ புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் ரெண்டு டிசீஸ் தான் காஸ் பண்ணுது. பிஇஎம் ஓடி கேட்பாங்க, லிஸ்ட் த பிஇஎம் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப என்ன எழுதணும் நீங்க? மராஸ்மஸ், அப்புறமா கவஷிகோர். ஃபர்ஸ்ட் நம்ம மராஸ்மஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஏதாவது டிசீஸ் படிக்கிறீங்கன்னா, நாட் திஸ் ஒன், இது மட்டும் இல்ல, எந்த டிசீஸ் படிக்கிறாலும் அதோடைய காஸ் என்ன, சிம்டம் என்ன, அண்ட் தென் வந்து அதோடைய அந்த விசிபிள் சிம்டம்ஸ் என்ன. ஓகே,
அப்புறமா இதெல்லாம் எந்த ஏஜ் குரூப்க்கு அஃபெக்ட் ஆகுது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஓகே. காஸ் பாத்தீங்கன்னா வந்து டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ் அண்ட் புரோட்டீன். ஸோ யாருக்கு இது மெயின் அஃபெக்ட் ஆகுது? 1 இயர்க்கு பிலோ இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஓகே. சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இந்த பிக்சர் கேட்டு கேட்பாங்க, இது வந்து மராஸ்மஸா இல்ல கௌஷிகாரா அப்படின்னு சொல்லி. ஓகே. என்னுடைய ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கலாம், பிகாஸ் ஐ திங்க் ஸோ இதுதான் ப்ரொனன்சியேஷன். ஸோ வேஸ்டிங் ஆஃப் மசில்ஸ் ரெடியூஸ் த சைல்டு டு ஸ்கின் அண்ட் போன்ஸ். ஸோ வந்து மசில்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடும், ஸ்கின் போன்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஸ்கின்லாம் வந்து அப்படியே லூஸ் ஆயிடும் ஸ்கின், அண்ட் தென் போன்ஸ்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபோல்டட் ஸ்கின் இருக்கும், கண்ணுலாம் உள்ள போயிட்டு இருக்கும், தின் ஃபேஸ் இருக்கும், கை கால் லிம்ஸ்னா கை கால்லாம் வந்து அப்படியே ஒல்லி ஆக ஆரம்பிச்சிடும். அப்டாமினல் வயிறு கூட அப்படியே ஒல்லி ஆயிடுமா. ஆனா இங்க ஸ்வாலன் அப்டாமன் கொடுத்துருக்காங்க, இங்க அப்டாமினல் வால் தின் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரியல் பிக்சர் பார்க்கலாமா? அதுல நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்னதுன்னு. ஸோ பிசிக்கல் மென்டல் growth கம்மி ஆயிடும், மென்டல் growth ரெடியூஸ் ஆயிடும், ரிட்டார்ட் ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். ரிட்டார்ட்னா ஸ்டாப் ஆயிடுது. ரிப்ஸ் வந்து ப்ராமினென்ட்டா இருக்கும், ப்ராமினென்ட்னா அப்படியே மேல வந்துட்டு இருக்கும், அதான் பிஜிஎன் செஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒடமா ஸ்கின் பிக்மெண்டேஷன்லாம் இருக்காது, ஸ்கின் கலர் மாறுறது, அப்புறமா கை கால் வீங்குறதுலாம் இருக்காது. ஓகே, அதெல்லாம் ஆப்சென்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கவஷிர் கார் வந்து பார்க்கலாம். கவஷிர் கார், கவஷியர் கார், எஸ் கவஷியர் கார், கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். சோ இந்த டிசீஸ் பாத்தீங்கன்னா வந்து மதர் வந்து மோஸ்டா யாருக்கு இது அஃபெக்ட் ஆகும்னா, இப்போ மதர் வந்து அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பிரெஸ்ட் மில்க் ஃபீட் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? வீட்டுல இருக்கிற சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா? இப்ப வீட்டுல இருக்கிற சாப்பாடுல புரோட்டீன் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த டிசீசஸ் எல்லாம் வரும். ஓகே. இந்த டிசீசஸோடைய சிம்டம்ஸ் வந்து பார்க்கலாம். என்னென்ன சிம்டம்ஸ் பார்க்கலாமா? சோ ஒரு குழந்தைக்கு கவஷியர் கார் அந்த டிசீஸ் வந்துச்சுன்னா என்னென்ன ஃபாலோயிங் சிம்டம்ஸ் இருக்குன்னா, அண்டர் வெயிட் கம்மியாருது, ப்ரொட்ரூடிங் பெல்லி இதுலதான் பெல்லி வந்து வயிறு ஸ்வாலனா இருக்கும், இதுல இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ். சோ நான் ஒண்ணுத்து தான் பாத்திருக்கேன், கவஷியர் கார்ல தான் வயிறு அப்படியே ஸ்வாலனா இருக்கும். ஓகே, ஒரு நல்ல ஒரு விசிபிளா நம்ம தெரிஞ்சிடும். ஸ்கின் டார்க்கா இருக்கும், தோலா பிரிய ஆரம்பிச்சிடும், அப்புறமா வந்து லிவர் பெருசாயிடும், அனேமியா வந்துடும், டயரியா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வந்து லூஸ் மோஷன்ஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே. growth கம்மி ஆயிடும், பசி எடுக்காது, சாப்பிட வந்து அடம் பிடிப்பாங்க, அப்புறமா ஹேர் கூட கலர் மாற ஆரம்பிச்சிருப்போம். நல்ல ஒரு இதுதான் நம்ம இது கேள்விப்படாதது, மற்றதெல்லாம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம், ரிலேட்டடா இருக்கு. ஹேர் கலர் மாறுறது பாருங்க, இது டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க பாத்திருப்பீங்கல்ல, ரொம்ப வந்து புவர் ஆன பீப்புள், ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க, அவங்களுடைய ஹேர் எல்லாம் பாத்திருக்கீங்களா, ரெட்டா இருக்கும். ஓகே, என்ன சொல்லுவோம், சன்ல பட்டு பட்டு அந்த மாதிரி ஆயிடுக்காது, ஏதோ ஒரு டிசீஸ்னால அந்த மாதிரி ஆயிருக்கு, ஒழுங்கா புரோட்டீன் எடுக்காதனாலதான் ஹேர் வந்து அந்த மாதிரி மாறி இருக்கு. கெரட்டின் புரோட்டீன் நமக்கு ஹேர்ல இருக்குன்னு சொல்லி சொன்னல, ஹேர்லயும் நெயில்ஸ்லயும். ஓகே, அது கம்மியா இருந்தாலும் கலர் மாறுதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. அப்புறமா ஒடெமா வந்துரும், கண்டிப்பா எடமா வந்துரும், லெக் ஃபீட் எல்லாம் ஸ்வாலன் ஆக ஆரம்பிச்சிடும், தண்ணி அப்படியே சேர்ந்துருவாங்க, செல்ல தண்ணி சேர்ந்து இந்த மாதிரி நடக்கும். இப்போ இந்த டிசீஸ்க்கான கியூர் என்னதான் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒழுங்கா சாப்பாடு சாப்பிடுறது, அவ்வளவுதான் அந்த டிசீஸ்க்கான கியூர். ஓகே, child suffering from kwashiorkor or marasmus can recover if adequate protein and carbohydrate rich food is given. ஒழுங்கா புரோட்டீன் கார்போஹைட்ரேட் உள்ள சாப்பாடு கொடுத்துட்டாலே போதும், அந்த குழந்தை இட் வில் பி பேக் டு நார்மல். மராஸ்மஸ் ஆச்சு பரவாயில்ல, அது கூட நடக்க கூடாது யாருக்குமே. குவஷியர்கார் தான் கொஞ்சம் வந்து பாருங்க, நிறைய சிம்டம்ஸ் இருக்கு இதுல. ஓகே. சோ நல்லா இந்த பிக்சரை பாத்துக்கோங்க. ஹேர் வந்திருக்கு இந்த குழந்தை, ஹேர்ல கொடுத்துருக்காங்கன்னா நீங்க அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், ஹேர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்டொமக் வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்ல ஹேர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஓல்டு மேன்ஸ் ஃபேஸ் இருக்குமா பாருங்க, இதெல்லாம் நம்ம டயக்ராம் சிம்டம்ஸ்ல கொடுக்கல, இப்ப டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓல்டு மேன் ஃபேஸ். ஓகே, வயசான ஃபேஸ் வந்துருமா, அப்படியா பார்க்கலாமா நம்ம? இங்கேயும் ஹேர் கலர் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க, மிசிறி மூன் ஃபேஸ் மாதிரி இருக்குமா, டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாமா, இதெல்லாம் வந்து ட்ரூ தானான்னு பார்க்கலாமா? எஸ், நம்ம வந்து ட்ரூத் என்னதுன்னு பார்க்கலாம். ஓகே. எஸ், நான் வந்து 1 minute தாங்க, நான் இன்டர்நெட்ல வந்து உங்களுக்கு
இதை சர்ச் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. எஸ் எஸ் எஸ். எவ்வளவு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க கவர்ஷியர் காருக்கும் மராஸ்மஸ்க்கும். பார்க்க முடியுது அவங்களால ஸ்கிரீனு. பாருங்க. ஜூம் பண்ணி காமிக்கட்டுமா கொஞ்சம்? பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம் குழந்தைங்களுக்கு. பாருங்க கவர்ஷியர் கால்ல எப்படி வயிறு அப்படியே உப்பிட்டு இருக்கு பாருங்க, நல்லா அப்படியே வெளியில வந்துட்டு இருக்கு. ஓகே. அப்புறமா வந்து எஸ், இதுல கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி இருக்காங்க குழந்தைங்க, இதுல கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்காங்களே. மராஸ்மஸ்ல ரொம்ப ஒல்லியா எலும்பு கூடு மாதிரி இருந்தா மராஸ்மஸ்ல கண்டுபிடிச்சிடலாம். வயிறு அப்படியே கொஞ்சம் உப்பிட்டு கொஞ்சம் வந்து இது மாதிரி இருந்தா, தோல் கீழ் பிரிஞ்சிருந்தா, அப்புறமா கை கால்லாம் வீங்கிட்டு இருந்தா அவங்கள வந்து காஷியர் கார் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. ஆக்சுவலி இங்க பாருங்க அப்படியே டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மராஸ்மஸ்ல தான் வந்து தின் ஃபேஸ் இருக்கு, காஷியர் கார்ல தான் மூன் ஃபேஸ் இருக்கு. அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க, அங்க என்ன கொடுத்திருந்தாங்க தெரியுமா? ஆஹ் அங்க மராஸ்மஸ்க்கு தான் மூன் ஃபேஸ் கொடுத்திருந்தாங்க, ஆக்சுவலி இல்ல. எஸ், இல்ல. சோ இட்ஸ் நாட் அ ஃபேக்ட். ஓகே. ஹேர் கலர்லாம் சேஞ்ச் ஆகல பாருங்க, ஒண்ணுமே நடக்கல. சோ இதுதான் ரியலான ட்ரூத். ஓகே. லிவர் ஃபேட்டி லிவர் லிவர் இதுவாயிருக்கு. இதான் பாருங்க ஸ்கின் அப்படியே ஸ்கேலியா ஆயிடும் சொன்னல, இதுதான். ஓகே. பிக்மெண்டேஷன் கூட வந்துடும் சொன்னா இதுதான். மசில் வேஸ்டிங் தான் பாருங்க, மசில் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அப்படியே வேஸ்ட் ஆகுது மசில்ஸ் எல்லாம். ஓகே. எம்எஸ் இதான் இந்த பிஜிஎன் செஸ்ட். இதான் பிஜிஎன் செஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க, மொத்த ரிப்ஸும் கண்ணால பார்க்க முடியும். ஹெட் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஹேர் எல்லாம் கம்மியா இருக்கு, ஹேர் லாஸ் இருக்கு. இங்க ஹேர் கலர் மாறுது. ஓகே. வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ரியல் இமேஜ் இருந்துச்சுன்னா ஐ திங்க் so it could be. எஸ் எஸ். கவர்ஷியர் மராஸ்மஸ். ஓகேங்களா? எஸ். இது கொஞ்சம் டேஞ்சரஸா தான் இருக்கு பார்க்க, பட் இட் கேன் பி கியூர்டு. ஓகே. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. எஸ் சார், நல்லா பார்த்துக்கோங்க இமேஜஸ். ஓகே. யூ ஷுட் நோ டு ஐடென்டிஃபை விச் இஸ் மராஸ்மஸ் அண்ட் விச் இஸ் அ கவர்ஷியர் கார். ஓகே. இப்போ நம்ம லெட்ஸ் கோ டு மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ். ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு நிறைய. பிஎம்ஐ இவ்வளவு நேரம் பார்த்துமா? ஸோ மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ், மினரல்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு எசென்ஷியலான நியூட்ரியன்ஸ் தான். ஆனா நம்ம அது ஸ்மால் அமௌண்ட்ல எடுத்தாலே போதும், நம்ம பாடி ஒழுங்கா க்ரோ ஆகும், போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா பிளட் ஃபார்ம் ஆகும், பாடி ஃபங்க்ஷனிங்லாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் எடுத்தாலே போதும், நிறைய எடுக்கணும்னு இல்ல. புரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் மாதிரி நிறைய எடுக்கணும்னு இல்ல, மினரல்ஸ் கம்மியான அமௌண்ட்ல எடுத்தாலே போதும். ஆனா சில பேர் அந்த கம்மியான அமௌண்ட்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த டெஃபிஷியன்சி மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ் வந்து வருது. ஓகே. மினரல் ஒழுங்கா எடுக்கலன்னா, டெஃபிஷியன்டா எடுத்தா, கம்மியா எடுத்தா வர டிசீசஸ் தான் மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ் சொல்லுவோம். ஸோ காமனான மினரல் டெஃபிஷியன்சி டிசீஸ் பாத்தீங்கன்னா மூணு இருக்கு. ஒண்ணு அயன் கம்மியாருது, கால்சியம் கம்மியாருது, அயோடின் கம்மியாருது. இது மூணு தான் கொடுத்துருக்காங்களே உங்களுடைய புக்ல. இன்னும் நிறைய மல்டிபிள் இருக்கு, இதெல்லாம் நீங்க எம்பிபிஎஸ்லயோ எம்எஸ்சி பிஎஸ்சி நியூட்ரிஷனிஸ்ட்லயோ நீங்க வந்து படிப்பீங்க.
ஓகே, இப்போ நம்ம ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா தான் படிக்கிறோம், ரொம்ப மேல மேல படிக்கிறோம். பிகாஸ் we are in 12th grade. 12th கிரேட்ல படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியா வந்து படிச்சாலே போதும். இங்க அதுவே பிஎஸ்சி எம்எஸ்சி எடுத்தீங்கன்னா யூ ஸ்டடி வெரி டீடைலி அபவுட் திஸ். ஓகே, ஸோ மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ்ல 3 இருக்கு. அயன் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, அப்புறமா அயோடின் டெஃபிஷியன்சி. 3 மினரலுடைய டெஃபிஷியன்சி டிசார்டர் கொடுத்துருக்காங்க. அயன் டெஃபிஷியன்சி இருந்தா அனேமியா வரும். கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தா ரிக்கெட்ஸ், போன்லாம் அப்படியே இதுவாயிடும், ஆஸ்டோமலேசியா வரும். அண்ட் தென் அயோடின் டெஃபிஷியன்சி இருந்தா காய்டர், அப்புறமா கிரெட்டினிசம் வரும். ஸோ 1 2 3 4 5 5 diseases in total. So first iron deficiency disease, which is nothing but anemia வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அயனோடைய ரோல் என்ன, என்ன வேலை அயன்துன்னு பார்க்கலாம். அயன் பாத்தீங்கன்னா நம்ம பிளட்ல இருக்கிற ஆர்பிசி தெரியுமா உங்களுக்கு? பிளட்ல நம்ம இது ஆல்ரெடி லெசன்ல படிச்சிட்டோம், தெரியாதுன்னா சொல்லக்கூடாது நீங்க. ஓகே, ஸோ பிளட்ல வந்து ஆர்பிசி இருக்கு, ரெட் பிளட் செல். ரெட் பிளட் செல்ல என்ன இருக்குன்னா ஹீமோகுளோபின் ஒரு பார்ட், ஒரு பிக்மெண்ட் இருக்கு. இந்த ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகுறதுக்காக யார் தேவைப்படுறாங்கன்னா, எந்த மினரல் தேவைப்படுறாங்கன்னா அயன் தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹீமோகுளோபின் பாத்தீங்கன்னா வந்து ரெட் பிளட் செல்ல ஆக்சிஜன் கேரி பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த அயனே இல்லைன்னா ஹீமோகுளோபின் உருவாகாது, ரெட் பிளட் செல் டிஸ்ட்ராய் ஆயிடும், ஆக்சிஜன் கேரி ஆகாது. ஓகே, ஸோ ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா ஆர்பிசி எல்லாம் கம்மியாயிடும், ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் அந்த பாடிக்கு கம்மியாயிடும். ஓகே, எல்லா பாடி பார்ட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த அனேமியா எதனால நடக்குது? டெஃபிஷியன்சி ஆஃப் அயன் இன் டயட். ஸோ அனேமியாவோட சிம்டம்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு பர்சன் வந்து அனேமியால சஃபர் ஆயிட்டு இருந்தா அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் சிம்டம் இஸ் லுக்ஸ் பேல். பேலா இருப்பாங்க, பார்க்க வெள்ளையா இருப்பாங்க அப்படியே. ஓகே, ரத்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க, பேல். அப்புறமா ஈஸிலி டயர்ட் ஆயிடுவாங்க. சொல்லுவாங்கல்ல சில பேர்லாம், ஏதாவது ஒரு பஸ்ல போயிட்டு வந்தாலே, ஏதாவது ஒரு ஆட்டோ கார்ல போயிட்டு வந்தாலே என்ன செம்ம டயர்ட் ஆயிடுவாங்க அவங்க. ஒரு ஸ்மால் டிராவலிங்ல டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த அந்த பர்சன்ல கண்டிப்பா அனீமியா இருக்க ஹை சான்சஸ் இருக்கு. சொல்லுவாங்க எல்லாரும் செம்ம பசியில இருப்பாங்கன்னா அந்த பர்சன் மட்டும் பசியே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல சாப்பிடும் போது ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, அதை என்ஜாய் பண்ணி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. ஸோ லாஸ் ஆஃப் appetite. அப்புறமா சொல்லுவாங்க பாடி வெயிட் ஏறவே ஏறாது, கம்மியாயிட்டே இருக்கும் பாடி வெயிட், எவ்வளவு சாப்பிட்டாலும் கம்மியாயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஒழுங்கா, அப்பனா கண்டிப்பா பாடி வெயிட் கம்மியாயிட்டு தான் இருக்கும். ஓகே, சோ பேலா இருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க, பசி எடுக்காது, அப்புறமா பாடி வெயிட். சோ உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. ஓகே, அவங்க கிட்ட கேளுங்க அப்புறமா, உங்களுக்கு அனேமியா இருக்கா? அவங்க சொல்லுவாங்க ஆமா எனக்கு அனேமியா இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அப்போ வந்து ரியல் லைஃபா அவங்களுடைய மைண்ட்ல அது நல்லா இன்னும் வந்து மெமரைஸ் ஆகும். ஓகே, சோ அனேமியாவுடைய கியூர், அப்புறமா ப்ரிவென்ஷன். கியூர்னா அதுக்கு அதான், அதை வந்து இருந்தா அவங்களுக்கு இருந்தா அது வந்து கம்ப்ளீட்டா அதை இது பண்றது. ப்ரிவென்ஷனா அது வராம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அனீமியா எப்படி கியூர் ஆகும்னா, நல்லா அயன் ரிச் ஃபுட் சாப்பிடணும், அப்புறமா விட்டமின் B12 ரிச் ஃபுட் சாப்பிடணும். உங்களுக்கு தெரியுமா கேர்டு? கேர்டு இருக்குல்ல, கேர்டு இஸ் ஃபில்டு வித் விட்டமின் B12. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்க இப்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, டெய்லி 1 கப்பு தயிர் கேர்ட், வீட்ல இருந்து இருக்கட்டும் இல்லைன்னா வெளியில இருந்து இருக்கட்டும், மோஸ்டா வீட்ல இருந்தே சாப்பிடுங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸி தயிர் எல்லாம் பண்றது, நீங்களே பண்ணிடலாம். கொஞ்சோண்டு மில்க் ஹீட் பண்ணுங்க, ரொம்ப பாயில் எல்லாம் பண்ணாதீங்க, லைட்டா மில்க் ஹீட் பண்ணுங்க. அப்புறமா வந்து 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் கேர்ட் வந்து அதுல போட்டுருங்க. ஓகே, ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. நாளைக்கு எடுத்து பார்த்தா அது கேர்டா மாறிடும். அதை எடுத்து ஒரு கப்ல போட்டு டெய்லி உங்களுடைய லஞ்ச்லயோ, ரொம்ப கோல்டான வெதர் இருந்தா, இங்க ரொம்ப கோல்டா இருக்குல்ல, ஸோ கோல்டான வெதர் இருந்தா லஞ்ச்லயோ பிரேக்ஃபாஸ்ட்லயோ எடுத்துக்கோங்க. ஹீட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நைட்ல கூட எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ விட்டமின் B12 வந்து கேர்ட்ல இட் இஸ் ரிச் நிறைய இருக்கு. டைஜஷன்லாம் நல்லா ஆகும் கேர்டு சாப்பிட்டா. ஓகே, அப்புறமா எக்கு, மீட்டு, அப்புறமா லிவர். லிவர்ல அயன் செம்ம ரிச்சா இருக்கு லிவர், ஹைலி ரெக்கமெண்டட் இஃப் யூ ஆர் ஈட்டிங் நான்வெஜ். மில்க், மில்க் கண்டிப்பா எடுத்துக்கோங்க, டெய்லி மில்க் எடுத்துக்கோங்க. ஓகே, சோ ஒரு ஏஜ் வரைக்கும் தான் மில்க் எடுக்க முடியும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரண்ட் மில்க் குடிச்சா, மில்க் ரிலேட்டடா சாப்பிட்டா என்ன ஆகும்னா அவங்க ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏஜ்டு பர்சன்லாம்.
ஓகே. அப்புறமா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஸ்பினாச் எடுத்துக்கோங்க. ஆப்பிள், பனானா, கோவா இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுட்டு மூலமா எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ரொம்ப வந்து ஹைலி அயன் கம்மியா இருக்குன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ் அயன் டேப்லெட்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இல்ல அயன் டானிக்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. சப்ளிமெண்ட்ஸா. ஓகே. ஃபுட்ல இருந்து உங்களுக்கு எனஃபா கிடைக்கும். ஃபுட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும். அதுவே ஃபுட்ல அது டெய்லி லைஃப் வந்து நீங்க பண்ணிட்டு போலாம். உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லோவா இருக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடனே வந்து அதிகமாக்கணும்னா அயன் டேப்லெட்ஸ் இல்ல டானிக்ஸ் குடுப்பாங்க. ஓகே. So second one, deficiency of calcium, phosphorus and vitamin D. Oh, calcium deficiency. ஸோ கால்சியம் அப்புறமா பாஸ்பரஸ் ரெண்டுமே வந்து டுகெதர் தான். ஸோ கால்சியம், பாஸ்பரஸ் அப்புறமா விட்டமின் டி மூணுமே வந்து ஒழுங்கா எடுத்துக்கலனா என்ன டிசீஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால்சியம் உடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்க்கலாம். கால்சியம் பாத்தீங்கன்னா நம்ம போன் டீத் உடைய மெயின் ஆன பாஸ் யாருன்னா கால்சியம் தான். போன்ஸ்க்கு டீத்க்கு. அது இல்லைன்னா போன்ஸ் டீத் அவ்வளவுதான். ஓகே, வீக் ஆயிடும். அப்புறமா நம்மளுடைய ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்றது கால்சியம் தான். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒண்ணு என்னது, போன்ஸ் டீத் நல்லா இருக்கும் அவ்வளவுதான். ஆனா இப்போ மூணு எக்ஸ்ட்ராவா நான் சொல்ல போறேன். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னதுன்னா ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ணி வச்சுக்கணும். மசில் கான்ட்ராக்ஷன்ல கால்சியம் தேவை, கண்டிப்பா தேவை. ஓகே, உங்களுக்கு மசில் கான்ட்ராக்ஷன் பத்தி டீடைல்லாம் கொடுக்கவே இல்லை. ஓகே, டீடைலா கொடுத்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கால்சியம் உடைய இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் பிளட் கிளாட்டிங்ல கால்சியம் தேவை. ஹார்ட் பீட், மசில் கான்ட்ராக்ஷன், பிளட் கிளாட்டிங், இது மூணு எக்ஸ்ட்ரா நீங்க படிச்சிருக்கீங்க எனக்கு. கால்சியம் பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் அப்புறமா விட்டமின் டி கூட நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஓகே, இவங்க எல்லாம் சேர்ந்து வேலை செய்வாங்க. ஓகேங்களா? அதனால டெபிஷியன்சி ஆஃப் கால்சியம் மட்டும் கொடுக்கல, டெபிஷியன்சி ஆஃப் கால்சியம், பாஸ்பரஸ் அண்ட் விட்டமின் டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ரிக்கெட்ஸ் வந்து பார்க்கலாம். ரிக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் டிசீஸ் ரிக்கெட்ஸ். குழந்தைங்கள்ல ரிக்கெட்ஸ், அடல்ட்ல ஆஸ்டோமெலேஷியா, ரெண்டு டிசீஸ் வந்து பார்க்கலாம் கால்சியம் டெபிஷியன்சிக்கு. ஸோ ரிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா எதனால நடக்குதுன்னா குழந்தைங்கள் தான் ரிக்கெட்ஸ் மோஸ்டா நடக்கும். இது வந்து கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் டி ஒழுங்கா எடுத்துக்கலன்னா டெபிஷியன்சி இருந்துச்சுன்னா ரிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிக்கெட்ஸ் உடைய சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா வீக் ஆயிடும் போன்ஸ், சாஃப்ட் ஆயிடும் போன்ஸ். கொஞ்சம் லைட்டா அடிபட்டாலும் என்ன ஆகும்னா போன்ஸ் தான் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா ரியலா போன்ஸ் அப்படி இருக்குமா? இல்ல, போன்ஸ் ஆர் ஹைலி ஸ்ட்ராங். எவ்வளோ ஷாக் போட்டாலும் அந்த போன் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணிக்கும். ஆனா ரிக்கெட்ஸ் பேஷண்ட்க்கு போன் ரொம்ப சாஃப்டா வீக்கா இருக்கும். அவங்களால ஒழுங்கா நடக்க கூட முடியாது. ஐ திங்க் சோ. ஓகே, போன்ஸ் பெண்ட் ஆயிடும், டிஃபார்ம் ஆயிடும். ஃபார்ம் ஆகாது, டிஃபார்ம், டிஃப்ரெண்டா ஃபார்ம் ஆயிடும். ஓகே, லெக்ஸ் எல்லாம் பெண்ட் ஆயிடும். இந்த போன்ஸ் பெண்ட் ஆனா அப்படியே லெக்ஸ் பெண்ட் ஆயிடும், கை கால் கூட பெண்ட் ஆயிடும். செஸ்ட், பிஜிஎன் செஸ்ட் வரணும். சாரி, உங்களுக்கு காமிச்சிருக்கல பிஜிஎன் செஸ்ட். ஓகே, அண்ட் தென் டூத்தோடைய பற்களுடைய அந்த அவுட்டரா ஒரு ஷைனி லேயர் இருக்கும். அதான் எனாமல்னு சொல்லுவாங்க. எனாமல்லாம் அப்படியே வந்து என்ன ஆயிடும், கம்மியாயிடும். எனாமல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா கேவிட்டிஸ் வந்துடும், பற்கள் விழ ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்புறமா ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டாலும் அது பிராக்சரா மாறிடும். ஈஸியா போன் பிராக்சர் வந்துடும். ஓகே, இதெல்லாம் ரிக்கெட்ஸ் உடைய சிம்டம்ஸ். ஓகே, இப்போ ஆஸ்டோமெலேஷியா பாத்தீங்கன்னா அடல்ட்ல தான் நடக்கும். இது ஆஸ்டோமெலேஷியா, இது ஒரு ஏஜ்டு டிசார்டர். ஓகே, சோ சேம் பாஸ்பரஸ், கால்சியம், விட்டமின் பி12 ஒழுங்கா எடுத்துக்கலன்னா போன்ஸ்லாம் சாஃப்ட் ஆயிடும். ஆனா இங்க என்ன நடக்கும்னா போன்ஸ்ல பெயின் வந்துடும். அதனால வயசானவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வயசாக என்ன ஆகும்னா கால்சியம் குறைபாடு அதிகமாயிடும். அதனாலதான் அவங்க நடக்கும்போது ரொம்ப வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுக்கு ஈஸியா போன் பிராக்சர் ஆயிடும், போன்ஸ் எல்லாம் சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த பெயின், பிராக்சர் எல்லாம் நடக்குது. சோ அப்கோர்ஸ் இப்போ லாஸ்டா என்ன தேவை, டிசீசஸ் எல்லாம் படிச்சிட்டோம். லாஸ்ட் என்னது, கியூர் இல்லைன்னா வந்து ப்ரிவென்ஷன் ஃபார் போத் ரிக்கெட்ஸ் அண்ட் ஆஸ்டோமெலேஷியா. மில்க் எடுத்துக்கணும், காட் லிவர் ஆயில், ஃபிஷ் ஆயில் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்க மெடிக்கல் ஷாப்ல விற்பாங்க. டெய்லி பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம். அதுவே கொஞ்சம் ஏஜ்டா இருந்தா 2 டேப்லெட் சொல்லுவாங்க.
அப்புறமா எக்கோடைய அந்த முட்டையோடைய கரு, எக் யோக் அது சாப்பிடலாம். கிரீன் லீஃபி வெஜிடபிள், இப்போ நீங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாம், வெஜிடேரியனா இருந்தா வெஜிடேரியன் மட்டும் தான் கிரீன் லீஃபி வெஜிடபிள் சாப்பிடணும் இல்ல, நம்ம கூட வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாரும் சாப்பிட்டுக்கணும். நான்வெஜ் கூட இருக்கட்டும், வெஜ் கூட இருக்கட்டும், எல்லாரும் வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள் கண்டிப்பா எடுத்துக்கணும் நம்ம. ஓகே. இப்போ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அயன் டெபிஷியன்சி டிசார்டர், அதான் காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்டர், அயோடின் டெபிஷியன்சி டிசீஸ், அதோடைய ஒரு எக்ஸாம்பிள் என்னதுன்னா காய்டர். ஃபர்ஸ்ட் அயோடினுடைய ரோல் என்னன்னு பார்க்கலாம். அயோடின் எதுக்கு தேவைப்படுதுன்னா, நம்ம பாடியில தைராய்டு கிளாண்ட் ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் பண்ண, அந்த தைராக்சின். ஓகே, அந்த தைராக்சின் உருவாகிறதுக்காக இந்த அயோடின் மினரல் தான் தேவைப்படுது. சோ இப்போ அயோடின் ஒழுங்கா வந்து ரிலீஸ், அதான் ஒழுங்கா எடுத்துக்கலன்னா, டெபிஷியன்சி இருந்தா தைராய்டுல என்ன ஆகும்னா போய் ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். தைராய்டு கிளாண்ட் உங்களுக்கு எங்க இருக்கு நல்லாவே தெரியும், நெக் ரீஜியன்ல இருக்கு. கரெக்டா, இந்த நெக் ரீஜன் அப்படியே தைராய்டு ஸ்வெல் ஆக ஆக நெக் ரீஜனும் அப்படியே ஸ்வெல் ஆயிட்டே இருக்கும். ஓகே, விசிபிள் காய்டர் இஸ் விசிபிள், பார்த்த உடனே அந்த அந்த பர்சன் காய்டர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காய்டனுடைய சிம்டம்ஸ் பார்க்கலாம். கண்ணெல்லாம் அப்படியே வெளில வந்துடும், ப்ரொட்ரூடிங் ஐஸ், growth கம்மி ஆயிடும், மூஞ்சிலாம் அப்படியே ஃபேஸ்லாம் அப்படியே பஃபி ஆயிடும், அப்படியே உப்பி போயிருக்கும். ஹார்ட் பீட் ஒழுங்கா இருக்காது அவங்களுக்கு, அவங்களால ஒழுங்கா திங்க் பண்ண முடியாது, லோ இன்டெலிஜென்ஸ். அப்புறமா வந்து அயோடின் டெபிஷியன்சியால இன்னொரு டிசீஸ் கூட வந்தா கிரிட்டினிசம் சொல்லுவாங்க. கிரிட்டினிசம் பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு லெசன்ல படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? ஃபர்ஸ்ட் நான் இதோடைய ப்ரிவென்ஷன் சொல்லிடுறேன். யாருது காய்டருது, சாப்பாடுல கொஞ்சம் உப்பு அதிகமா சாப்பிடணும், அப்புறமா சீ ஃபுட் ஃபிஷ் எல்லாம் நிறைய எடுத்துக்கணும். ஓகே. கிரெட்டினிசம் பாத்தீங்கன்னா, இப்போ கிரெட்டினிசம் கிட்ட வரலாம் நம்ம. கிரெட்டினிசம் வந்து எதனால நடக்குதுன்னா, சேம் அயோடின் கம்மியா இருக்கிறதுனால, எஸ்பெஷலி நம்ம ஏர்லி growth ஆகும் போது அப்போ வந்து கிரெட்டினிசம் நடக்கும். பிசிக்கல் growth வந்து கம்மி ஆயிடும், மென்டலி டெவலப்மெண்ட் கம்மி ஆயிடும், பியூபர்ட்டி வந்து டிலே ஆயிடும். ஓகே. அப்புறமா டைஜஷன் மெட்டபாலிக் ரேட் கூட கம்மி ஆயிடும், யாருன்னா கிரெட்டினிசம்னால. ஓகே, இதெல்லாம் கிரெட்டினிசம் உடைய சிம்டம்ஸ். கிரெட்டினிசம் பத்தி கொடுத்துருக்காங்களா? ஸோ விட்டமின் டெஃபிஷியன்சி வந்து கொஞ்சோண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயட்ல விட்டமின்ஸ் ஒழுங்கா இல்லைன்னா, எத்தனை விட்டமின்ஸ்லாம் இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு. விட்டமின் ஏ, டி, இ, கே, அப்புறமா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் B1, B2, விட்டமின் B12, அண்ட் தென் விட்டமின் சி. இதெல்லாம் தான் விட்டமின்ஸ் இருக்கு. இத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள்ல படிச்சாச்சு. ஓகே, ஞாபகம் இருக்கா? இருங்க, டேபிள் இருக்கா இதுல பார்க்கலாம். ஸோ பாருங்க, இட் இஸ் ஆல்ரெடி கிவன் இன் டேபிள் 28.3 கொடுத்துட்டாங்க. ஓகே, ஏன் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும்? இதை நம்ம ரீட் பண்ணிடலாம், இல்ல ஒபிசிட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? நாளைக்கு ஒபிசிட்டி அண்ட் தென் விட்டமின்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ காமனா வந்து என்னென்ன டெஃபிஷியன்சி டிசீஸ் வருதுன்னா, விட்டமின் மினரல்ல இருந்து அயன், கால்சியம், அயோடின். ஸோ அனேமியா அயன்னால நடக்குது, அயன் டெஃபிஷியன்சினால. அயன் வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட், ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க, ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். ஸோ இது பிளட்ல இருக்கு, ஆர்பிசில இருக்கு. இது கம்மியா இருந்தா ஆர்பிசி எல்லாம் கம்மி ஆயிடும், ஆக்சிஜன் எல்லாம் ஒழுங்கா பாடிக்கு போகாது. ஓகே, பிளட்ல ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிடும். ஸோ ஒரு பர்சன் வந்து அனேமியால சஃபர் ஆனா அவங்க பேலா இருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க, பசி எடுக்காது, வெயிட் கம்மி ஆயிடும். ஓகே, இதோடைய கியூர் என்னதுன்னா, நல்லா அயன் ரிச் ஃபுட் சாப்பிடணும், விட்டமின் B12 ரிச் ஃபுட் சாப்பிடணும். விட்டமின் B12 நான் எதுல ரிச்சா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ரிச் இன் இதுல கர்ட்ல. ஓகே, ஸோ எக்ஸ், மீட், லிவர், மில்க், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட். ஓகே, அயன் டேப்லெட்ஸ், டானிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி உங்களுக்கு ரீட் பண்ணியாச்சு. ஐ திங்க் ஸோ இட்ஸ் நாட் நீடட், பிகாஸ் எல்லா பாயிண்ட்டும் நான் கவர் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இதை கவர் பண்ணிட்டேன்.
ஒபிசிட்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 7 minutes இருக்கு. I don't want to waste that 7 minutes. Yes, what do you say? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். So obesity and excessive intake of food. So obesity அந்த வேர்டு பத்தி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Do you know anything about that? ஏதாவது தெரியுமா? அதிகமான ஃபேட் ம் பாடி பெருசா அதிகமா இருக்கிறதா? பாடி பெருசா இருக்கணும். எஸ், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்க்ரீசிங் பாடி சைஸ். ஆமா. ஸோ எக்ஸசிவா வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டா பாடி ஃபேட் அதிகமா இருந்தா ஒபிசிட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி தட் இஸ் ட்ரூ. ஓகே. ஸோ எக்ஸசிவா வந்து நம்ம சாப்பாடு எடுத்தா அஹ், ரொம்ப வந்து குண்டா இருப்பாங்க. அவங்க பார்க்க ஒபிசிட்டி இருக்கிற பர்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருப்பாங்க. ஒழுங்கா நல்லா சாப்பிடுவாங்க. ஓவர் ஈட் பண்ணுவாங்க. சாப்பிட மாட்டாங்க. எவ்வளவு சாப்பிடணுமோ அதுக்கும் அதிகமா சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒழுங்கா வந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரே இடத்துலயே உட்கார்ந்துருப்பாங்க. ஓகே. மெயினா ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தைராய்டு வந்துடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? நீங்க ரொம்ப குண்டா இருக்கிற பசங்களை வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா இவன் வந்து அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கான், ஒழுங்கா வந்து எக்ஸசைஸே பண்ண மாட்டேங்கிறான், பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவோம் நம்ம. சோ டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா தைராய்டு டெஸ்ட் ஒன்னு எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா ஒபிசிட்டியோடைய மெயின் ரீசன் என்னதுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். தைராக்சின் ஹார்மோன் ஒழுங்கா ரிலீஸ் ஆகாது. அதனால என்ன ஆகும்னா தைராய்டு அது வந்துடும். தைராய்டு ஒரு டிசார்டர் சொல்லுவாங்கல்ல. தைராய்டு, ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு ஏதாவது ஒண்ணு வந்து வந்துடும் ஒபிசிட்டி பேஷண்ட்டுக்கு. ஓகே. ஒபிசிட்டி பத்தி கொஞ்சம் வந்து நம்ம பார்க்கலாம். சோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஐ நீட் டு ஷேர் வித் யூ. என்னதுன்னா ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எக்ஸ்பெக்டட் டேட்ஸ் மட்டும் நான் சொல்றேன், கன்ஃபார்ம்டு டேட்ஸ் இல்லை இது. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து April 15 நடக்கலாம். April 15, 2026. பயாலஜி வந்து April 22 நடக்கலாம். அண்ட் மேக்ஸ் வந்து April 29 வந்து நடக்கலாம். தியரி எக்ஸாம்ஸ். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டேட் ஷீட் வந்து மார்ச்ல ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு. ஆனா எக்ஸ்பெக்டட் நம்ம இத்தனை வருஷமா எக்ஸாம் எழுதிக்கிட்டே வரோம். அப்போ இத்தனை வருஷமா எக்ஸாம் கண்டக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் கண்டிப்பா. ஓகே. அது வந்து மாறாதது அவ்வளவா. ஓகே, 1 or 2 டேட் மாறலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல்ல இருக்கும். April 1ல இருந்து May 15 வரைக்கும் உங்களுடைய எக்ஸாம் நடக்கும். ஓகே. April 15 வந்து கெமிஸ்ட்ரி, April 22 வந்து பயாலஜி, April 29 வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து இருக்கலாம். ஓகே, நாட் கன்ஃபார்ம்டு டேட்ஸ் பட் எக்ஸ்பெக்டட் டேட்ஸ். ஓகே. ஸோ நம்ம சேனல்ல வந்து கூட நம்ம இதை போட்டிருக்கோம். யூ கேன் ஆல்சோ ஹேவ் அ லுக் அட் தட். டேட் எப்போ வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் ஆகும்னா மார்ச்ல தான் அனௌன்ஸ் ஆகும். ஏப்ரல் எக்ஸாம்ல மார்ச்ல தான் அனௌன்ஸ் ஆகும். எல்லா போர்ட்ஸும் அப்படிதான். பிப்ரவரி எக்ஸாம்னா ஜனவரி இல்ல டிசம்பர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மார்ச்ல கண்டிப்பா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் ஏப்ரல்ல கண்டிப்பா எக்ஸாம் நடக்கும். ஓகே. ஸோ பி ப்ரிப்பேர்ட். இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணனா ஸ்டார்ட் ஃப்ரம் நவ். ஓகே. ஸோ ஒபிசிட்டி அண்ட் எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் ஃபுட். ஸோ இது நம்ம நாளைக்கே பார்த்துடலாம், ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கு. ஓகே. நாளைக்கு பார்த்து நம்ம சம்மரி ஆஃப் த லெசன் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சுட்டு இந்த சாப்டரை முடிச்சிடலாம். எத்தனை நாள் இந்த சாப்டர்? 4-5 லெக்சர்ஸ் தான். ரொம்ப ஒரு ஷார்ட்டான சாப்டர் தான் இது. ஓகே. ஒன் டே உட்காந்து ஒன் டே ஹாஃப் டே ஒரு 3 hours சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்க. ஓகே. எஸ். ஸோ இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எஸ். ஸோ எஸ், லேர்ன் பண்ணுங்க. அப்புறமா வந்து டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸ்டடி ஹவர்ஸும் அதிகமாக்கிடுங்க இப்போதுல இருந்தே. ஓகே. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.